பணித்துளிகள் 18வது மூலோபதேசமான தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் 8, 2024. நேரடியாக வாக்காளருக்கு. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். எபேசியர் 2:19-20. சமீபத்திய ஒரு ஆய்வின்படி ஏறத்தாழ 2/3 அமெரிக்கர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் செய்திகளை பெறாங்களாம். இது மக்களிடையே அரசியல்வாதிகள் நேரடியாக பேசக்கூடிய வழியாக மாறியிருக்கிறது. பல செனட்டர்கள் தங்கள் பிரச்சாரங்களை ஏற்கனவே சமூக ஊடகங்கள் மூலம் ஒளிபரப்புறாங்க. பாவத்தின் காரணமாக தேவனால நேரடியாக மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள முடியலன்னு ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் தேவன் மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு வருகிறார். தொடர்புக்கான இந்த வழிமுறை தான் தேவனுடைய மக்களை ஸ்தாபிப்பதில் அடிப்படையாக இருந்தது. அந்த தொடர்பு முறை ஏற்படுத்தப்பட்டதுமே சில தீர்க்க தரிசன செய்திகள் எழுதப்பட்டு வேதாகமத்தில் இடம்பெற்றது என்று 2 பேதுரு 3:16 வாசிக்கிறோம். பல தீர்க்க தரிசன செய்திகள் எழுதப்படவில்லை, அவை தொலைந்து விட்டன என்று கொலோசியர் 4:16 வாசிக்கிறோம். எல்லா செய்திகளுமே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்று எபேசியர் 4:12 வாசிக்கிறோம். ஆனாலும் இந்த குணம் வளர்ச்சியானது திருச்சபையில் சேரும்படி மக்களை ஈர்ப்பதற்காக இருக்கிறது. அதற்கு திருச்சபையின் மக்கள் வெளியே சென்று மக்களுக்கு நற்செய்தியை அன்புடன் எடுத்து சொல்லி திருச்சபையின் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். சில நேரங்களில் ஊழிய பயண திட்டங்களை கூட தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் வகுத்து கொடுத்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று அப்போஸ்தலர் 13:1-2 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் தொடர்பு கொண்டது ஊழிய பயணங்களை தொடங்குவதற்கும் உதவியாக இருந்தது. இன்றைய செயலில் காட்டுங்கள். உங்கள் திருச்சபையில் உள்ள ஊழியர்களின் வழிகாட்டுதலுக்காக செபியுங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு அப்போஸ்தலர் 16:6-10, 1 கொரிந்தியர் 14:3-4, அப்போஸ்தலர் 11:12. கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.